அழகிய கிராமத்தின் ஓரத்தில் அமைந்திருந்தது முருகன் மற்றும் லக்ஷ்மியின் சிறிய வீடு. ஒரு காலத்தில் முருகன் ஊரில் துணி வியாபாரம் செய்து கௌரவமாக வாழ்ந்து வந்தான். ஆனால் வியாபாரத்தில் ஏற்பட்ட எதிர்பாராத தொடர் நஷ்டங்கள் அவன் வாழ்க்கையை இருளில் ஆழ்த்தின. ஒவ்வொரு நாளும் வாசலில் வந்து நிற்கும் கடன் கொடுத்தவர்களின் நிந்தனைச் சொற்கள் அவன் இதயத்தை கீறின. லக்ஷ்மியின் கண்களிலிருந்தோ கண்ணீரே வற்றவில்லை. வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் வறுமையின் நிழல் படிந்திருந்தது. கடைசியாக அனைத்து சொத்துக்களையும் இழந்த நிலையில் கடனை அடைப்பதற்காக வீட்டை விற்றுவிட்டு நள்ளிரவில் ஊரை விட்டு கிளம்பும் நிலைக்கு ஆளானார்கள். லக்ஷ்மி தனது கணவரின் சோர்வான முகத்தையும் வீட்டின் சுவர்களில் படிந்திருந்த பழைய நினைவுகளையும் பார்த்து கதறி அழுதாள். வீட்டிலிருந்து வெளியேறியவர்கள் கிராமத்தின் எல்லையில் பல ஆண்டுகளாக கோயில் கொண்டிருக்கும் தங்களின் குலதெய்வம் நாகம்மாவின் புற்றுக்கு அருகில் வந்து நின்றனர். வேறு வழியற்று நம்பிக்கையற்று வானத்தை பார்த்து, தாயே, இவ்வளவு காலமாக உன்னை வணங்கி வந்தோமே, எங்கள் தர்மம் எங்கே போனது என்று மனமுருக கண்ணீர் வடித்தனர். முருகன் மொத்தமாக நம்பிக்கையை இழந்திருந்தாலும் லக்ஷ்மி மட்டும் தனது குலதெய்வத்தை நம்புவதை விடவில்லை. நாகம்மா நம்மை கைவிட மாட்டாள் என்று தனது கணவருக்கு ஆறுதல் கூறிவிட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதிகாலையில் நாகம்மாவின் புற்றுக்குச் செல்ல முடிவெடுத்தாள். அவள் கையில் ஒரு குவளை பால் மற்றும் ஒரு மஞ்சள் கயிறு இருக்கும். புற்றின் முன் மண்டியிட்டு அந்த பாலை மெல்ல ஊற்றுவாள். அந்த பால் புற்றின் வழியே மண்ணில் இறங்குவதைப் போல தனது துயரங்களும் நீங்கிவிடும் என்ற நம்பிக்கையுடன் அவள் தனது மஞ்சள் கயிற்றை புற்றின் மீது கட்டி கண்ணீருடன் தனது துயரங்களைச் சொல்வாள். தாயே, என் கணவர் அவமானத்தால் துடிதுடிக்கிறார். எங்கள் குடும்பத்தை இந்த இக்கட்டிலிருந்து காப்பாற்று. எங்களுக்காக ஒரு வழிகாட்டு என்று அவள் மன்றாடுவது அந்த அமைதியான காற்றில் ஒரு சோக இசையாக ஒலிக்கும். ஒரு நாள் லக்ஷ்மி புற்றின் முன் மனமுருகி வேண்டிக் கொண்டிருந்தபோது ஒரு சிறு மின்னல் வெட்டியது. அவளுக்குள் ஒரு துளி நம்பிக்கை துளிர்த்தது. அதே நாள் இரவு முருகன் மற்றும் லக்ஷ்மி இருவரும் சோர்வுடன் உறங்கிக் கொண்டிருந்தனர். திடீரென்று லக்ஷ்மியின் கனவில் ஒரு பிரகாசமான மின்னல் ஒளி தெரிந்தது. அந்த ஒளியின் நடுவில் நாகம்மா படம் விரித்த அழகிய நாக வடிவில் தோன்றினாள். நாகம்மாவின் அந்த தெய்வீக வடிவம் லக்ஷ்மியின் அச்சத்தை போக்கி நம்பிக்கையை ஊட்டியது. நாகம்மா மென்மையான ஆனால் கம்பீரமான குரலில், மகளே லக்ஷ்மி, உன் பயம் நீங்கட்டும். உன் அசைக்க முடியாத பக்திக்கு நான் இறங்கி வந்தேன். உன் கணவரின் தோல்விகளெல்லாம் நீங்கி உன் வயலில் புதைந்திருக்கும் ஒரு ரகசியத்தை பயன்படுத்துங்கள் என்று அருளினாள். திடுக்கிட்ட லக்ஷ்மி, எங்கள் வயலிலா தாயே என்று கேட்க, நாகம்மா, ஆம், உன் வீட்டின் பின்புறமுள்ள வயலில் பழைய ஆலமரத்தின் வேருக்கு அருகில் ஒரு பெட்டி புதைந்திருக்கிறது. அதை எடுத்துக்கொள். அதிலுள்ள செல்வத்தைக் கொண்டு முதலில் உன் கடன்களை தீர்த்து பின்பு தர்மத்தை செய். உன்னால் மகிழ்ச்சியுடன் வாழ முடியும் என்று கூறிவிட்டு மறைந்தாள். மறுநாள் காலையில் கண் விழித்த லக்ஷ்மி